கடன் வாங்காதேங்கிறது கட்டளை இல்லை. கட்டளைன்னா என்ன தெரியுங்களா? கட்டளைன்னா நீங்க அதை மீறிட்டீங்கன்னா பாவம். ஆலோசனைன்றது வேற. ஆலோசனைன்னு சொல்லும்போது நீங்க கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்க மீறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை. பாவம் இல்லை, பிரச்சனை. கட்டளையை மீறினா பாவம், ஆலோசனையை மீறினா ப்ராப்ளம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கடன் வாங்காதேன்றது ஆலோசனை. அதை மீறி நான் செஞ்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வரும்? ப்ராப்ளம் வரும். மகா பெரிய செல்வந்தனும் மகா பெரிய ஞானியுமாய் இருந்த ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் சாலமோன். அவன் ராஜா மட்டும் கிடையாது, பெரிய செல்வந்தன். நிறைய காசு பணம் பார்த்தவன் மட்டும் கிடையாது, அவன் பெரிய ஞானியும் கூட. இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். காசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்காது, ஞானம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு இருக்காது. ஆனால் சாலமோன் பெரிய ஐஸ்வர்யவான், அதே சமயத்தில் பெரிய ஞானி. அவன் காசு பணத்தை பற்றி சில ஆலோசனைகளை நமக்கு தருகிறான். அதில் 2 ஆலோசனைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாலமோன் தருகிற முதல் ஆலோசனை என்னன்னு சொன்னாக்க, பணத்தை தவறாக பயன்படுத்த கூடாது. பணத்தை என்ன செய்யக்கூடாதா? தவறாக பயன்படுத்த கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22:26, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே என்று சொல்லுகிறான். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவனில் ஒருவன் ஆகாதேன்னு சொன்னா என்ன செய்யாதேன்னு சொல்லுகிறான்? கடன் வாங்காதே என்று சொல்றான். செலவு பண்ணுகிறதுக்காக கடனை வாங்கி செலவு பண்ணுகிறது என்கிறது செய்யக்கூடாத ஒரு காரியம். அப்படி செய்தா அதனால என்ன பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, இன்னைக்கு அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் பார்த்தோம்னா ஆண்டவர் பணத்தை ஒரு தங்கும் பொருளாக வைக்காம அதை ஒரு புழங்கும் பொருளாக வைத்திருக்கு. அது ஒரு சுழற்சிக்குள்ள போய் வரணும், அது ஒரு இடத்துல நிற்க கூடாது. ஒரு சின்ன காமெடி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு வாடிக்கையாளர் நுழைஞ்சாராம். அந்த ஹோட்டலில் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது அந்த ஹோட்டல் அதிபர் சொன்னாரா, நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சின்ன டெபாசிட் கட்டிட்டு நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி. சரின்னு இவர் ஒரு 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினாரா. கட்டிட்டு ஒவ்வொரு ரூமாக எந்த மாதிரி ரூம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ரூம்ஸை பார்க்க போயிட்டார். இவர் 2000 ரூபாய் வாங்கி மேலே டேபிள் மேலே வச்சார் பாருங்க. அந்த ஹோட்டலுக்கு பால் சப்ளை பண்ணுறவருக்கு இவர் 2000 ரூபாய் கொடுக்கணும். அந்த பால்காரர் வந்து நின்னாராம். சார் நீங்கள் காசு தரணுமேன்னு சொல்லி இந்த 2000 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டார். பால்காரர் காசை வாங்கிட்டு வெளியே போனால் பால்காரருக்கு தீவனம் சப்ளை பண்ணவர் இருக்கார் பாருங்க, மாட்டு தீவனம், அவர் வந்துட்டார். அவர் வந்து 2000 ரூபாய் எனக்கு நீ தர வேண்டியிருக்கேன்னு கேட்க அவர் அந்த 2000 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டார். அந்த தீவனம் சப்ளை பண்ணவர் அந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு போனார் பாருங்க. அவர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன்காரன் வந்து அப்போ நீ காசு தரணுமேன்னு கேட்க இந்த 2000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டார். இந்த கடன் வசூல் பண்ணவர் இந்த ஹோட்டல் அதிபருக்கு 2000 ரூபாய் தர வேண்டியிருந்தது. அவர் கொண்டாந்து 2000 ரூபாயை கொடுத்துட்டாராம். இந்த 2000 ரூபாய் இவர் வாங்கி வைக்க உள்ளே போன வாடிக்கையாளர் எல்லா ரூமையும் பார்த்துட்டு, சரி சார் நான் திரும்ப வரேன், டெபாசிட்டை திரும்ப கொடுங்கன்னு கேட்க இவர் டெபாசிட்டை திரும்ப கொடுத்துட்டார். இப்போ இந்த 2000 ரூபாய் ஒரு இடத்துல தங்காம இத்தனை கை மாறினதுனால அத்தனை பேருக்கும் அது பிரயோஜனமான மாறி போகுது. பணம் அப்படிதான் ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். அது ஒரு இடத்துல தங்கக்கூடாது, அது புழங்கும் பொருளாக இருக்கணும். அது புழங்கும் பொருளாக இருக்கணும்னா அதை எதுலையாவது முதலீடு பண்ணணும். பணம் பணமாக இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு நாளடைவில் குறைந்து கொண்டே வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய தாத்தாவுடைய அப்பா, ஓகே, உங்கள் தாத்தாவுடைய அப்பா அந்த நாளில் அவர் ஒரு வீடு கட்டி வச்சுருந்தார். இப்போ இன்றைக்கி அந்த வீட்டை நீங்கள் வந்து இடிச்சிட்டு டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டுறதுக்காக செய்கிறீங்க. அப்போ ஒரு பெட்டி கண்டுபிடிக்கிறீங்க. அந்த பெட்டிக்குள்ளே கேஷ் 5000 ரூபாய் இருக்குது, அந்த நாள் காசு. இப்போது உங்கள் தாத்தாவுடைய அப்பாவுக்கு நீங்கள் 5000 ரூபாய் உங்களுக்காக சேர்த்து வச்சாருன்னு சொல்லி கோயில் கட்டி கும்பிடணும்னு தோணுமா?
அன்னைக்கு அந்த 5000 ரூபாய்க்கு அந்த மனுஷன் தங்கம் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இந்த ஏரியாவில் அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு எத்தனை ஏக்கர் இடம் வாங்கியிருக்கலாம்னு யோசித்து பாருங்க. அதை செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்கன்னு. இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் ஒன்றுமே கிடையாது, அன்னைக்கு அது பெரிய காசு. அதை முதலீடு பண்ணாமல் காசாக வச்சிருந்தார் பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறத நம்ம பார்க்கிறோம். பணம் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். பணத்தை முதலீடு பண்ணி அது சுழற்சிக்குள்ளே போகிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் போடுறோம், பேங்க்கில் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க, ஒரு 6% இல்லை 7% வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வட்டி அவங்க தயாள குணத்தினால் நமக்கு தர்றாங்கன்னு சொல்லி இல்லை. ஆக்சுவலாக அடுத்த வருஷம் இந்த பணத்துக்கு இப்போ 10,000 ரூபா போடுறேன், நான் என்னுடைய ஒரு இது பீரோவில் வச்சு பூட்டி வைக்காமல் நான் ஒரு 10,000 ரூபாய் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா 7% இன்ட்ரெஸ்டோட எனக்கு அடுத்த வருஷம் பேங்க் கொடுக்குதுன்னு சொன்னாக்க, அடுத்த வருஷம் அந்த பணத்தினுடைய மதிப்பே அந்த 7% சேர்த்தது தான். இதே 10,000 கிடையாது, அந்த 7% சேர்த்து தான் பணத்துடைய மதிப்பே. பேங்கால எப்படி அந்த காசை கொடுக்க முடியுதுன்னு சொன்னால், அவங்க வாங்கி அதை லாக்கரில் வச்சு பூட்டி வைக்கல, அவங்க வாங்கி என்ன செய்கிறாங்க, தொழில் செய்வோருக்கு அதை கொடுக்குறாங்க. தொழில் செய்வோர் அதை வாங்கிட்டு போய் தொழில் செய்கிறாங்க. அவங்க ஒரு 20% சம்பாதிச்சுட்டு 13% தான் எடுத்துக்கிட்டா, சாரி, ஒரு பேங்க்கில் எவ்வளோ இருக்கும், ஒரு 5% வட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம், 15% தான் எடுத்துட்டு 5% பேங்க்குக்கு கொடுத்துட்றாங்க. பேங்க் அதை எடுத்துட்டு தன்னுடைய செலவுகள்லாம் போக எடுத்துக்கிட்டு மீதியை உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறாங்க. இதுதான் சுழற்சி. நான் என்னுடைய பேங்க் என்னுடைய இதில் வச்சு பூட்டி வச்சேன்னு சொன்னால் அந்த பணத்துக்கு அடுத்த வருஷம் மதிப்பு குறைவு. இதை நான் என்ன செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி இன்வெஸ்ட் பண்ணி அது ரொட்டேஷனுக்குள்ளே வரணும்னு சொன்னால், அது ஒரு கையிலேருந்து இன்னொரு கை மாறும்போது வட்டியின் அடிப்படையில் தான் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வட்டின்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. அதனால் வட்டிக்கு நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், வட்டிக்கு வாங்கவும் மாட்டோம்னு சொல்லி ஒரு விதமான ஒரு போக்கு ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால சிலர் பேங்க்லேயே காசு போட மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேஷாகவே வச்சுருக்கவங்க கூட இருக்கிறாங்க. அப்படி செய்கிற திருச்சபைகள் கூட இருக்குது, ஃபுல்லாக கேஷாகவே வச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் கேஷாக தான் கொடுப்பாங்க, பேங்க் டீலிங்கே கிடையாது, வட்டியே நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி. இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் வருதுன்னு சொன்னால், லேவியராகமம் 25வது அதிகாரம் 37வது வசனத்தில், லேவியர் 25:37, அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம புரிஞ்சிக்கிறது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து புரிஞ்சிக்கூடாது. இது தேவன் சொன்னதுக்கு உண்டான காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொன்னால், இஸ்ரவேலர் தங்கள் சகோதரராகி இஸ்ரவேலருக்கு வட்டி கொடுக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அந்நியனுக்கு கொடுன்னு சொல்றார். இதுதான் காரியம். ஸோ நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து அதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஆக்சுவலாக ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லும்போது தன்னுடைய திரவியத்தை தனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு ராஜா போயிட்டான், திரும்ப வந்துட்டு கணக்கு கேட்குறான். கணக்கு கேட்கும்போது 3 பேரில் 2 பேர் முதலீடு பண்ணி அதனுடைய பலனோட கொடுக்குறாங்க. ஒருத்தன் மட்டும் அதை முதலீடு பண்ணாமல் கையில் வச்சிருந்து அப்படியே கொடுக்குறான், இந்தாங்க உங்கள் காசுன்னு சொல்லிட்டு. ராஜா அவனை கடிந்து கொள்ளுகிறான். என்னன்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறான். மத்திய 25:27 பார்த்தோம் சொன்னால், நீ என்ன செஞ்சிருக்கணும், என் பணத்தை காசுக்காரன் இடத்துல கொடுத்துருக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சிருப்பேன், என் பணத்தை வட்டியோட வாங்கியிருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றதை பார்க்கிறோம். அப்போ வட்டி முதலீடு பண்ணி அதில் வட்டி வாங்குறதுல தவறு இருக்காது. ஆனால் எந்த வட்டி தவறு தெரியுங்களா, அநியாய வட்டி தவறுன்னு வேதம் சொல்லுது. இப்போ பேங்க்கில் 5% இல்லை 7% கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க, இது நியாயமான வட்டி. 10%, 12%, 15%, 24% போது பாருங்க, அது அநியாய வட்டி. அந்த அநியாய வட்டியை வேதம் கண்டிக்குது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 8வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:8, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேர்த்து வைக்கிறான். ஸோ வட்டி தப்பு இல்லை, அநியாய வட்டி தப்பு. இப்போ பணம் புழக்கத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் அது முதலீடு பண்ண வேண்டியிருக்கும், அது வட்டியின் அடிப்படையில் தான் அதனுடைய சுழற்சி இருக்கும். அப்போ இந்த வட்டி நல்லதா கெட்டதா, ஆக்சுவலாக அவசியமானது. தேவன் தான் அதை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் நம்மளால் மாற்ற முடியாது. இது நல்லது. ஆக்சுவலாக பிசாசு தேவன் நல்லது என்று கண்டு சிருஷ்டித்த அத்தனையுமே கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. அந்த கெடுக்கிறதுல ஒரு விதம் என்னன்னு சொன்னால், நல்லதை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்து பயன்படுத்துறது.
அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் கூட என்ன ஆயிடுமா, நஞ்சா மாறிடுமா. இப்போ தேவன் இந்த சிஸ்டம் உருவாக்கியிருக்கார் பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் எடுத்து அளவுக்கு அதிகமாக எடுத்து கொஞ்சம் திருச்சி யூஸ் பண்ணுறான். அப்படி யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு மொத்த சமுதாயமே கடனுக்குள்ளே இருந்து கடனாளிகளாக மாறி போயிட்டதை நாம் பார்க்கிறோம். கடன் வாங்கி செலவு பண்ணுறதுல என்ன பெரிய மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சாலமோன் சொல்கிறான், நீ செய்யாதேன்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறான். அது காசை நீ தப்பாக பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறான். அது எப்படி மிஸ்டேக், அது எப்படி தப்பாக பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால், ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வருமானத்தை நான் இன்றைக்கே செலவு பண்ணிட்டேன்னா நான் ஒரு முட்டாள் இல்லை. இன்றைக்கி உள்ள வருமானத்தில் நான் இன்றைக்கி செலவு பண்ணி நாளைக்காக என்ன செய்யணும், கொஞ்சத்தை எடுத்து வைக்கணும். இதுதான் ஞானமான காரியம். யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்யணும். அதுக்கு பதிலாக கடன் வாங்கி செலவு பண்ணுறதுன்னு என்ன தெரியுங்களா, இன்னைக்கு உள்ளதை நான் இன்றைக்கே செலவு பண்ணது மட்டும் இல்லை, நாளைக்கு வரப்போகிற வருமானம் இருக்குது பாருங்க, அதை நான் இன்னைக்கு வாங்கி செலவு பண்ணிடுறேன். கடன் என்கிற பேரில் நான் என்ன செய்கிறேன், ஆக்சுவலாக நாளைக்கு வரப்போகிற வருமானத்தை நான் வாங்கி இன்னைக்கு செலவு பண்ணுறேன். அப்போ நான் இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கு செலவு பண்ணுறதே தப்புன்னு சொன்னால், நாளைக்கு உள்ளதை இன்னைக்கு செலவு பண்ணுறது நிச்சயமாகவே தப்பு. பணத்தை அப்படி தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். கடன் பட்டு கையடித்து பிணைப்பட்டாக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவனாக ஆகாதே என்கிற வார்த்தை கட்டளை இல்லை. கடன் வாங்காதேங்கிறது கட்டளை இல்லை. கட்டளைன்னா என்ன தெரியுங்களா, கட்டளைன்னா நீங்கள் அதை மீறிட்டீங்கன்னா பாவம். ஆலோசனைன்றது வேற. ஆலோசனைன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை. பாவம் இல்லை, பிரச்சனை. கட்டளையை மீறினா பாவம், ஆலோசனையை மீறினா ப்ராப்ளம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கடன் வாங்காதேன்றது ஆலோசனை. அதை மீறி நான் செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும், ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம சுற்றி பார்க்குறோம். கடனே இல்லாதவங்க கை தூக்குங்கன்னு நான் சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் 2 பேர் கை தூக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவேன். அந்த அளவுக்கு எல்லாருமே அதில் இருக்கிறோம். இதனுடைய விளைவு எப்படி வெளியே வருது, புருஷனும் பஞ்சாதியும் சண்டை போட்டுக்கிறாங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாத அளவுக்கு கடன் நம்முடைய நிம்மதியெல்லாம் குலைத்து, நம்முடைய தூக்கத்தெல்லாம் கெடுத்து, சொல்லப்போனால் நம்மளுடைய உடல் நலனை கூட கெடுத்து நம்மளை ஒரு வித்தியாசமாக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கலை. அவர் நார்மலாக நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுப்பார். சரி, 2வது பண்ணேன், 2வது எடுக்கலை, விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அவரை பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னேன், நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பிரதர், அதான் எடுக்கலை. உங்கள் ஃபோன் வந்ததை பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியாத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டென்ஷன் பிரதர் லைஃப்பில் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னடா பண்ணுறது, சனிக்கிழமை தந்துடுவேன்னு சொன்னான், இவங்கிட்ட வாங்கி நான் திங்கக்கிழமை அவங்ககிட்ட கொடுக்கலான்னு நான் அங்கே தரேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஊருக்கு போயிட்டேன், ஆள் இங்கே இல்லைங்கிறான், இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்கிறான். இப்போ இவருக்கு டென்ஷனுக்கு காரணம் என்னது, கடன். ஆஸ்பத்திரியில் போய் நிற்கிறாரு, உடம்புக்கும் ஒன்றும் இல்லையா, டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்களா, உடம்புலாம் நல்லா இருக்குது, உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிரு. நம்மை சுற்றி பார்க்குறோம். இதுதான் ஃபேமிலிஸில் நடக்குது. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மெஜாரிட்டியில் வர்றது கடன், 2வது பிள்ளைங்க. கடன் தான் மெயினாக வரும். நாங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும்னு எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாரையும் போட்டு கடனில் மூழ்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த கடனை பற்றி 2 காரியம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். இந்த கடனை வாங்கிறது ரொம்ப சுலபம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்சனல் லோன் 5 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆகிருக்கு, ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பர்சனல் லோன் கொடுத்துட்றோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு அந்த 5 லட்சம் ரூபாயை வாங்கி எந்தெந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலான்னு கடன்னு கண்ணு முன்னாடி ஒரு திரையில் ஓடுதா. இப்போ இதை வாங்கிறது சுலபம், ஆனால் அந்த 5 லட்சம் ரூபாயை அடைச்சி முடிக்கிறது அதுதான் கஷ்டம்.
இது ஒரு உண்மை. கடனை பொறுத்த வரைக்கும் வாங்கிறது எப்பவுமே ஈஸி, திரும்ப செலுத்துறது தான் அதனுடைய காரியமே ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, இவ்வளோ கடன் இருக்கு பிரதர்னு சொல்லி, கடன் இங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ பெரிய காசை மொத்தமாக வாங்கலை. கடன் எப்பவுமே கொஞ்சமாக ஆரம்பிக்கும். அது கொஞ்சமாக ஆரம்பித்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பெரிய அமௌண்ட்டாக மாறி போயிடும். இன்னைக்கு நான் 25 லட்சம் 50 லட்சத்து கடனில் இருக்கிறேன்னு சொன்னால் 25 லட்சம் இன்னைக்கு உடனே நீ வாங்கலை. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? அது சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பிக்கும், கடன் அது பெருசாக மாறி போயிடும். இந்த ரெண்டு உண்மையை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போது நம்ம வெளியில் மற்ற காரியங்களெல்லாம் பார்க்குறத விட நம்மளுடைய இந்திய சமுதாயத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்குது, அதுதான் நம்மளை கடன்காரனாகவே ஆக்குது. நம்ம அதை சால்வ் பண்ணோம்னாலே இதுலேருந்து 90% வெளியே வந்துடலாம். முதல் காரியம் என்னன்னு சொன்னாக்க, நமக்குள்ள சில சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. நல்ல காரியமாக சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சில சடங்குகள் உண்டு. இன்னார் இதை செய்யணும்னு சொல்லி. இல்லை, எங்கள் அத்தை ஒருத்தருடைய டெத்துக்கு போயிருந்தேன். சாவுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஊருக்கு போய் அங்கே சாவு அட்டை போய் பார்த்தாக்க, அங்கே ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, டேய் நீ இன்னாருக்கு இன்னார் இல்லையா, அதனால் நீ என்ன செய்யணும், உங்களுக்கெல்லாம் இதை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என் இன்னொரு சித்தி பொண்ணு என் பக்கத்தில் நின்றுருந்தான். அவங்க போனதுக்கப்புறம் அவள் என்னை கேட்டான், என்னென்ன காசு கொண்டு வரல, திடீர்னு இப்படி சொல்கிறாங்க. அப்போது நான் சொன்னேன், சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, நீ இப்படியே போயிரு அப்படின்னு சொன்னேன். அவள் ஓடியே போயிட்டான். இப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்க, தாய் மாமன் இதை செய்யணும், அண்ணன்னா இதை செய்யணும், பொண்ணு கொடுத்தவங்கன்னா இதை செய்யணும், அதை செய்யணும். இதெல்லாம் பைபிள் எங்கே இருக்குது தெரியுமா? 154வது சங்கீதம் 2வது வசனத்தில் இருக்கு. ஆமாம், 154வது சங்கீதம் 2வது வசனத்தில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பைபிள்லேயே இல்லை. ஆனால் எப்படி நடைமுறையில் இருக்கு? எப்படி நடைமுறையில் இருக்குன்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வேறே தெய்வங்களை கும்பிடுறவங்களா இருந்தோம். அந்த முறைமைகளில், அந்த தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் இந்த சடங்குகள், இந்த சம்பிரதாயங்கள்லாம் உண்டானது. அதில் தோற்றம் தான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. இந்த வேதத்தை நான் நம்பி, இந்த வேதத்தின் தெய்வத்தை நான் வழிபடுகிறவனா மாறின பின்னால, அந்த தெய்வத்தின் காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும்? மூட்டை கட்டி தூக்கி வெளியே போட்டுடணும். அதை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் எப்படி அந்த தெய்வங்கள்லாம் வழிபடுறதை நிறுத்தணும், அதே போல் அந்த தெய்வத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம், நீ இதை செய்யணும், இப்படி பண்ணணும், கையில் காசு இல்லைன்னா கூட அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி இது நம்முடைய வழக்கமாய் ஒரு ப்ரெஷர் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இதில் நாம் செய்ய ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போட்டி வேற. இவனை விட அவன் செய்கிறது பெருமை, இதை செய்யாமல் போனாக்க அப்புறம் அசிங்கமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ இதுக்காக கடன் வாங்கி இந்த சமுதாயம் போய்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம். என்னன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம்? இந்த 154வது சங்கீதம் 2வது வசனத்தை கோட் பண்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? நாங்க அதை செய்கிறது இல்லைன்னு சொல்லி நின்னுக்கணும். அதனால அவங்க நம்மளை தூஷித்தா கூட பரவாயில்லை, நாங்க வேதத்தை நம்புறவங்க, வேதத்தில் சொல்லியிருந்தா நாங்க அதை செய்கிறவர்களா இருப்போம். மற்றபடி மற்ற காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு ஸ்டெடியா நிற்கிறவங்களா நாம் இருக்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே மற்ற காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறது பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன தெரியுங்களா? தகுதிக்கு மிஞ்சின ஆடம்பரத்தை செய்கிறேன். முன்னாடி எல்லாம் கல்யாணம் தாங்க கிராண்டாக நடக்கும். முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு தான் கார்டு அடிப்பாங்க, கல்யாணம் தான் மண்டபத்தில் நடக்கும், கல்யாணம் தான் நிறைய பேர் வர்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு,
கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷனும் சேர்த்து அதே மண்டபத்தில் நடத்துறதா மாறி போச்சு. இப்போ கல்யாணமும் ரிசப்ஷனும் மட்டும் இல்லை, அதுக்கு அதோட சேர்த்து பிறந்த குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வயசானா அதுக்கு கார்டு அடித்து பேனர் கட்டி மண்டபம் எடுத்து அதையும் பெரிய திருவிழா மாதிரி பண்ணுறவங்களா மாற்றிட்டாங்க. பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதையும் ஏறக்குறைய மினி கல்யாணம் மாதிரி பெரிய லெவலில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வழிக்கு வந்தாங்க. நீங்கள் பெரிய செல்வந்தராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் கொட்டி கிடக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் வாரி இறங்க, அது நல்லது. ஏன்? பணம் எதுக்கு? புழக்கத்துக்கு. பணம் உங்கள் வீட்டில் பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? அதை எடுத்து இறைக்கணும். அம்பானி வீட்டில் அவன் மகனுக்கு கல்யாணம். எத்தனை நாள் கல்யாணம் நடந்தது? எனக்கு தெரிஞ்சு 7 நாள். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பின்னாடி எவ்வளோ நாள் எனக்கு தெரியல. காசு இருக்குங்க, காசு இருக்கிறவன் அதை செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. பிச்சைக்காரனா அதாவது கஞ்சாமரியாக இருக்கக்கூடாது, நல்லா தாராளமாக செய்யணும். ஆனால் தோகை மயிலாட கண்ட வான்கோழி அந்த கதையில் போகக்கூடாது. புலியை பார்த்து பூனை என்ன செய்யக்கூடாது? சூடு போட்டுக்க கூடாது. நமக்கு ஒரு விரல் இருக்குது, அந்த விரலுக்கு என்ன வீக்கமோ அந்த வீக்கத்துக்குள்ளே தான் நாம் நிற்கணும். இப்போ இதில் ஒரு பேசிக்காக ஒரு காரியம் புரிஞ்சுக்கோமே. கோயில் திருவிழான்னு சொல்லுவாங்க. கோயில் திருவிழாங்கிறது குடும்ப காரியமா ஊர் காரியமா? அது ஒரு ஊர் காரியம். அதனால கோயில் திருவிழாவை ஒரு ஊரே வர்ற மாதிரி ஒரு பெரிய விழாவாக பண்ணலாம். எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் கல்யாணம்னா அது எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் உள்ள குடும்ப காரியம். இது ஊர் திருவிழா கிடையாது. நாம் அதை ஊர் திருவிழாவாக செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா வெள்ளைக்காரனை பார்த்தா தெரியும். என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் எவ்வளோ கல்யாணத்துக்கு எவ்வளோ ஆகும் டேடி இங்கே இந்தியாவில்னு சொல்லி கேட்கும்போது நான் சின்ன கணக்கு போட்டு அதை அவன் டாலராக கன்வெர்ட் பண்ணுறான் உட்காந்துக்கிட்டு. அவன் கணக்கு போட்டு சொல்கிறான், டேடி இங்கே என் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் பண்ணான், அவன் $5000 கல்யாணத்தை கிராண்டாக பண்ணி முடிச்சிட்டான் டேடி. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி $55,000 வருதுன்னு சொன்னான். இதுதான் உண்மை. வெள்ளைக்காரன் 4 கல்யாணம் பண்ணுறான். நம்ம ஒரு கல்யாணம் பண்ணாலே அந்த கடனை எவ்வளோ நாள் அடைக்கிறோம்? அதுதான் காரியமே. இருக்கிறவன் செஞ்சுட்டா பரவாயில்லைங்க, இல்லாதவங்க ஆடம்பரத்துக்காக தகுதிக்கு மிஞ்சி கடனை வாங்கி செய்கிறது தான். அது காது குத்துறதா இருந்தாலும் சரி, அது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்ததாக இருந்தாலும் சரி, திருமணமே இருந்தாலும் சரி, அது ஊர் திருவிழாவாக செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. கட்டாயம் கிடையாது. ஐயோ என்ன பிரதர், இவங்களை கூப்பிடலனா எப்படி, அவங்கள கூப்பிடலனா எப்படி, அப்புறம் இப்படி அசிங்கமாக நல்லா இருக்காது பிரதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கெல்லாம் கார்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அப்படிலாம் எப்படி பிரதர்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையில் இங்கே சென்னையிலேயே அப்படி செஞ்சவங்கள நான் நேரில் பார்த்தேன். எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் கார்டு கொடுத்துருந்தாங்க, போனேன். அவங்க கொஞ்சம் பெரிய இடம், அங்கே இந்த பிகேஎன் இருக்குது பார்த்தீங்களா, பாலர் கல்வி நிலையம், அங்கே தான் வச்சு நடக்குது. அப்போ வந்து அந்த ஓப்பன் கிரவுண்டில் நடக்கும். இப்போ தான் மண்டபம் கட்டியிருக்காங்க, அப்போ அந்த ஓப்பன் கிரவுண்டில் நடக்கும். ஸோ இவங்க இவ்வளோ பெரிய இடமாச்சேன், கார் நிறுத்த இடம் இருக்குமான்னு பேசிக்கிட்டே போகிறேன். உள்ளே போய் பாரத் பிகேஎனில் உள்ளே திரும்புகிறேன், வெறிச்சோடி கிடக்குது, ஒன்றுமே இல்லை. ஒரு டிராஃபிக் ஜாம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது. நான் பாட்டில் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்குது, இப்போ இது ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. கூட்டம் ஒரு 150 பேர் 200 பேர் தான் இருக்கும். அவ்வளோ பெரிய கிரவுண்டுக்கு ஒரு 150-200 பேர்னா பார்த்துக்கங்களேன். ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அவங்க வெறுமனே நெருங்கின உறவினர்களை மட்டும் இன்வைட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. நான் மொத்தம் வழக்கமாக கல்யாணம்னா எப்படியோ அந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணிட்டு போகிறேன். இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை, ரொம்ப மேலே உள்ளவங்க. அன்னைக்கு அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக இருக்கிறது யாருன்னு சொன்னாக்க சென்னை மாநகர கமிஷனர். சென்னை மாநகர கமிஷனர் அதை நடத்துகிறார். அப்போ பார்த்துக்கங்க, சாதாரணமான ஆளுங்கள, நல்லா படித்தவங்க, நல்ல நிலையில் இருக்கிறவங்க, அவங்கள வீட்டு அவங்க குடும்பத்தினுடைய காரியம். இப்போ அவர் நடத்துகிறாரு. நான் அங்கே போயிட்டு ஆச்சரியமாக உட்காந்துருக்கேன், சுற்றி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு விவரம் தெரியுது.
நியூசிலாந்துலேருந்து வந்திருக்கவங்க வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கவங்க வந்திருக்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க, கனடாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஐரோப்பாவிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க, லண்டன்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த உள்ள நெருங்கிய வட்டத்தில் உள்ளவங்க, யாருமே வெளியாட்கள் கிடையாது. நார்மலாக கல்யாணத்துக்கு போனோம்னா லைனில் நிற்கணுமே, சாப்பாட்டுக்கு இடம் கிடைக்குமா, இங்கே ஓடு அங்கே ஓடு, வண்டியை எடுக்க முடியுமா, இந்த டென்ஷனே பெரிய டென்ஷனாக இருக்கும். ஆனால் அந்த கல்யாணத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்தால் கூட நமக்கு டைம் போகிறதே தெரியல. ஏன்னா பார்க்கறதுக்கு அரிதான தூரத்தில் உள்ளவங்கள நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அங்கே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் வெயிட் பண்ணிருக்கான், யாருமே சாப்பிட போகாமல் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கலகலகலான்னு இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அதாவது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வெளியே வரதுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அப்பா முடிஞ்சுதுரா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி. அதுவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவமாக அது இருந்துச்சு. ஸோ இப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. நானும் அதை ஒரு தடவை செஞ்சேன். என் மகள் ஏஜ் அட்டன் பண்ணப்போ என்னுடைய கூட பிறந்தவங்க, என் ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க, ப்ளஸ் எங்கள் பாஸ்டர் ஃபேமிலி, அவ்வளவுதான் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்தணும். இது தீபாவளி அன்னைக்கு அந்த ப்ரேயர் மீட்டிங் தீபாவளி அன்னைக்கு வச்சேன்னா சரியான மழை. வெளியில் போட்ட சாமியானெல்லாம் நனைஞ்சி, சேரெல்லாம் நனைஞ்சி, எல்லாம் நாசமாக போச்சு. பிளான் எல்லாமே அப்செட். ஆனால் வந்திருக்கிற கெஸ்டெல்லாம் யாரு? ரத்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, எல்லாரும் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் வரவங்க, உள்ளே இருக்கிறவங்க. அப்போது யாருமே மழை பெஞ்சதை பற்றி கவலைப்படவே கிடையாது. வெளியிலெல்லாம் நனைஞ்சு போச்சு, கவலைப்படவே கிடையாது. அந்த வெளியில் வச்சிருந்த ஸ்பெடஸ்டல் ஃபேன்லாம் தூக்கிட்டு ஹாலில் வச்சு அங்கேயே அந்த சேருங்கெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடத்தணும். டென்ஷனே கிடையாது. ஒரு என்ன சொல், வெளியால் கூப்பிட்டுருந்தோம்னா அவங்க வரணும், இவங்க வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னா அது வேற விஷயம். எல்லாம் நம்ம ஆட்கள்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆக்சுவலாக காலையில் ப்ரேயர் மீட்டிங், சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க. மத்தியானமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து, இப்போ எல்லா பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, சின்ன பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கா கெட் டுகெதர் மாதிரி மாறி போச்சு. இப்போ நான் இதில் நிறைய பேரை கூப்பிடல பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்களா பிரதர் தானே மீட்டிங் நடத்திட்டாருன்னு. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கோவிச்சுக்கிட்டாங்க. ரோட்டில் பார்த்தா கூட இப்படி திரும்பிக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். இப்போ அவங்க கோவிச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டு கூட்டத்துக்கு என்ன கூப்பிட மாட்டாங்க. இப்போ எனக்கும் பணம் மிச்சம், அவங்களுக்கும் பணம் மிச்சம். அவ்வளவுதான் மேட்டர். உங்க குடும்ப விஷயத்தை குடும்ப காரியமாக செய்து பாருங்க, கோவிச்சுக்குவாங்க, அவங்களும் உங்களை கூப்பிட மாட்டாங்க, 2 பேருக்கும் பணம் மிச்சம். செய்ய முடியுமா? முடியாதா? செய்யணும் நினைச்சா செய்ய முடியும். கையில் இருந்ததுன்னா கொட்டி செலவு பண்ணுங்க. கடன் வாங்கி மட்டும் எதையுமே செய்யாதீங்க. அதுதான் காரியம். செலவு பண்றதுக்காக என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்காதேங்கிறது கட்டளையா ஆலோசனையா? ஆலோசனை. ஆலோசனையை மீறினதுனால தான் இன்னைக்கு குடும்பங்கள்ல கண்ணீர், அதனால தான் இன்னைக்கு குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை, அதனால தான் குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரச்சனைகள், அதனால தான் நம்மால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஒரு மாசம் பிறந்ததுன்னா இந்த தேதியில் இவனுக்கு இதை கொடுக்கணுமே, அந்த இவனுக்கு அவ்வளோ கொடுக்கணுமே, இந்த காசு வரணுமே, இது பண்ணணுமே, அதை பண்ணணுமேன்னு இந்த டென்ஷனே பெரிய டென்ஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்யூஷன்? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் இவ்வளோ கடனில் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை என்ன செய்யணும்? இந்த கடன்லேருந்து விடுதலை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஜெபம் இல்லையா? இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, ஸ்டெப் நம்பர் 1, ஆண்டவர் ஆலோசனையை நான் மீறி கடன் வாங்கினேன் அப்படிங்கன்னு நம்ம என்ன செய்யணும்? ஒப்புக்கொள்ளணும். கடன் யாரும் தலையில் தூக்கிட்டு வந்து வைக்கல. நான் என்ன செஞ்சேன்? வேதம் சொல்லுது, கையடித்து பிணைக்கப்படுகிறவர்களோட ஒருவன் ஆகாதேன்னு வசனம் சொல்லுது. ஆனா நான் அதை மீறி
கடன் வாங்கினேன் அப்படின்னு நான் தப்பு பண்ணேன்னு நான் ஒத்துக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் 2, நான் இனி எக்காரணம் கொண்டும் 10 பைசா கடன் வாங்குவது இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்போ கிறிஸ்மஸ் வருது, ட்ரெஸ் எடுக்கணும், கையில் காசு இல்லைன்னா கையில் கிரெடிட் கார்டு இருக்கு, அவ்வளோதானே. அப்போ என்ன செய்கிறோம்? கிரெடிட் கார்டில் நம்ம அந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்துடுறோம். இப்போ கிரெடிட் கார்டில் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிடுறோம். இப்போ நாளைக்கு வர வருமானத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இன்னைக்கு செலவு பண்ணிட்டோம். சப்போஸிங் அந்த கிறிஸ்மஸுக்கு நான் அந்த கடன் வாங்க மாட்டேன், பழைய சட்டையை தான் போட்டு வருவேன்னு சொன்னால், சர்ச்சில் வெளியில் ஒரு ஆளை நிற்க வச்சு பழைய சட்டை போட்டவங்கலாம் திரும்பி போங்கன்னு சொல்ல போகிறாங்களா? கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு புது சட்டை போட்டவங்க தான் உள்ளே வரணும், பழைய சட்டை போட்டவங்களாம் திரும்பி போன்னு சொல்ல போகிறாங்களா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இருக்கிறதுல ஒரு நல்ல ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டு வரணும், தாராளமாக போட்டு வரணும். இன்றைக்கி அந்த தீர்மானத்தை எடுப்போம். என்னென்னு? நான் இனி இருந்தால் வாங்குவேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன். இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? எக்காரணத்து கொண்டும் கடன் மட்டும் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. இந்த ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணி ஏன் தப்பு நான் தான் வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டு, செகண்ட் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனி அந்த தப்பை செய்ய மாட்டேன், எக்காரணம் கொண்டு கடனே வாங்க மாட்டேன், என்னை மன்னிச்சு இதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? அப்படி மனம் மாறினவங்களை ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த கடன்லேருந்து எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு நாள் கடனே இல்லைங்கிற ஒரு நாளுக்குள்ள உங்களை கொண்டு வருவார். இது தேவன் அப்படி செய்வார். இன்னைக்கு ஒரு 2 காரியம் செய்வோம். ஒன்று என்னது? தேவ ஆலோசனையை நான் தான் மீறினேன்னு நாம் அதை ஒப்புக்கொள்ளணும். 2வது காரியம், இனி என்றைக்கு எதுக்கும் 10 பைசா நான் கடன் வாங்குகிறதே இல்லைன்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த 2 காரியம் செஞ்சுட்டு கர்த்தர் இடத்துல நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் அந்த கடன்ல இருந்தெல்லாம் விடுதலை கொடுப்பார். ஒரு நாள் வரும், இந்த இடத்துல நீங்க சாட்சியா நின்று, என் கடன்ல இருந்தெல்லாம் கர்த்தர் என்ன விடுதலை பண்ணிட்டாரு, எனக்கு கடனே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நாள் வரும். எனக்கு வந்துச்சு, உங்களுக்கும் வரும். ஸோ சாலமோன் சொன்ன முதல் ஆலோசனை என்னது? பணத்தை என்ன பண்ணக்கூடாது? தவறாய் பயன்படுத்தக்கூடாது. நாளைய வருமானத்தை இன்னைக்கு செலவு பண்ண கூடாது. கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்கள ஒருவனாக ஆகாதே அப்படிங்கிறது முதல் ஆலோசனை. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் படாதிருங்கள். இதுதான் சத்தியம். அன்பு கூறுகிறதுல தான் கடன் இருக்கிற ஒழிய வேற எதுலையுமே என்ன இருக்கக்கூடாதான்? கடனே இருக்கக்கூடாது. அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு, நம்ம கையில் இருக்கிற காசு, இந்த காசு இம்மைக்காக மட்டும் கிடையாது. இந்த காசை இன்னைக்கு சாவறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு இம்மைக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வேத சத்தியத்தின்படி அது மறுமைக்காகவும் உள்ள ஒரு காரியம். பைபிளில் ஒரு வசனம், ரொம்ப ஃபேமஸான வசனம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். அது நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதம் தான் என்ன கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அப்படின்னா ஐஸ்வர்யம் உள்ளவங்கெல்லாம் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. தேவன் என்ன ஆசீர்வதிச்சா எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். சப்போஸிங் நான் தரித்திரனா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லைன்னா என்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஸோ ஐஸ்வர்யம் உள்ளவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஐஸ்வர்யம் இல்லாத தரித்திரரெல்லாம் தேவனால சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறான், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீதிமொழிகள் 22:2,
ஐஸ்வர்யமானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஐஸ்வர்யவானாய் வைத்திருக்கிறது யாரு? கர்த்தர். தரித்திரனை தரித்திரனா வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். இப்போ இது நம்ம கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்ல? ஏன் இப்படி செய்யணும்னு சொல்லு. அவனா ஐஸ்வர்யவானா வச்சுட்டு இவனை ஏன் தரித்திரனா வச்சிருக்கணும்? தேவன் செய்கிற விதம் அப்படிதான். இதை தாவீது சொல்லும்போது இன்னும் ரொம்ப அழகா சொல்லுறாங்க. சங்கீதம் 95:3-6 வரைக்கும். சங்கீதம் 95:3-6 வரைக்கும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கைகளில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. இப்போ இந்த 4-5 வசனங்களில் அவன் சொல்கிற வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். பூமியின் ஆழங்கள் அவர் கைகளில் இருக்கிறதுன்னு சொல்கிறான். பூமியின் ஆழங்கள்னு சொல்லும்போது கடல் மட்டத்துக்கு கீழே போகிற பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆழம். அந்த ஆழம் ரொம்ப டெப்த் உள்ளே போகும். அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க யார் கையில் இருக்காங்களா? கர்த்தர் கையில் இருக்காங்க. பர்வதங்களின் உயரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, உச்சம். அப்படி உச்சத்தில் இருக்கிறவங்க யார் கையில் இருக்காங்களா? அவர் கையில் தான் இருக்காங்க. இந்த கீழே இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் சரி. சமுத்திரம் அவருடையது. இப்போ சமுத்திரம் அவருடையதுன்னு சொன்னால், சமுத்திரத்தில் வெட்டாந்தரை இருக்கா? ஒரு ஸ்கொயர் இன்ச்சு வெட்டாந்தரையை காமிக்க முடியுமா? இல்லை, ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு இல்லை? சமுத்திரம் அவருடையது. வெட்டாந்தரையும் அவருடையது. வெட்டாந்தரையில் தண்ணியே கிடையாது, காஞ்சு போய் கிடக்குது. ஸோ கொளுத்து போய் இருக்கிறவனையும் அவர் தான் உண்டாக்கினார், காய்ந்து போய் கிடக்கிறவனையும் அவர் தான் உண்டாக்கினார். இது தேவன் சிருஷ்டித்த விதம். ஐஸ்வர்யவானை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார், தரித்திரனையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். இதில் ஆசீர்வாதம் சாபம்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. இப்படி தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆதலால் நாம் என்ன செய்யணுமா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் மகா ஞானத்தினால இதை செய்திருக்கிறார். நாம் அந்த ஞானத்தை கவனிக்கணும். இதில் நம்ம எல்லாத்துக்கும் சமமான ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அந்த சமமாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. தேவன் சிருஷ்டித்ததை நம்மளால் மாற்ற முடியாது. ஏன் சிருஷ்டித்தார்னு மட்டும் நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் மகா ஞானமாக இதை செஞ்சிருக்கிறார். இப்போ நமக்கு பாவம்னா என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம். பாவம்னா என்னது? கட்டளையை மீறுறதுலாம் பாவம். அதாவது செய்யக்கூடாது நான் செஞ்சேன்னு சொன்னால் அது பாவம் இல்லையா? இதை மட்டும்தான் நம்ம பாவம் நினச்சிக்கிறோம். பைபிளில் இன்னொரு காரியமும் பாவம்னு சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 4:7 ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். தீமை செய்தால்னு சொல்லலை, நன்மையே செய்யலனாலே என்ன செய்யுமா? பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். யாக்கோபு 4:7 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாகும் என்று சொல்லுகிறது. தீமை செய்யறது பாவம்னு ஏற்கனவே தெரியும். ஆனா வேதம் சொல்லுது நன்மை செய்யாம போகிறதும் பாவம் என்று சொல்லி. நீதிமொழிகள் 3:27 நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்துதான் ஆகணும். செய்யலைன்னா அது தேவன் பார்வையில் பாவம். இது ஒரு காரியம். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொன்னால், நமக்கு தெரியும், நான் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுது. நாம் அதை கவனிக்க தவறி போயிடணும். இப்போ நான் ஒரு மூணு காரியம் வேதத்திலேருந்து காமிக்கிறேன். அவங்க எல்லாருமே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கோ அல்லது நித்திய அழிவுக்குள்ளே போகிறதுக்கோ அவங்க மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், அபிஷேகம் பெறுதல், ஊழியம் செய்கிறது, காணிக்கை கொடுக்கறது, கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறது, இதெல்லாம் வரல. இதெல்லாம் இல்லாமல் வேற காரியத்துக்காக ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் இவன் இங்கே போனான், அதனால தான் இவன் அங்கே போனான்.
இப்போ நான் சொல்கிறேன், லாசரு ஐஸ்வர்யவான் கதை தெரியும் நமக்கு. இது வந்து லூக்கா 16ஆவது அதிகாரம் 19 31 வரைக்கும் இருக்கு. லாசருன்றவன் யாரு? ஒரு தரித்திரன். ஐஸ்வர்யவான் அந்த ஊரில் பெரிய ஆள். ஓகே, இப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான்? செத்து போன அப்புறம் பாதாளத்துக்கு போயிட்டான். லாசரு செத்து போன அப்புறம் எங்கே போனான்? ஆபிரகாமின் மடிக்கு போயிட்டான். ஆபிரகாம் இருந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமின் மடிக்கு போயிட்டான்னு சொன்னால் விசேஷமான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அவர் கொடுத்துட்டாங்க. அதனால லாசரு விசுவாசியா இருந்தான், லாசரு பரிசுத்தவானா இருந்தான், லாசரு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கொஸ்டின்லாம் என்னன்னா, பைபிள் அதை சொல்லுதான்? பைபிள் என்ன சொல்லுது? லாசரு விசுவாசின்னு சொல்லலை, லாசரு ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லலை. லாசரு ஆபிரகாம் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டான்றதுனால லாசருவை இவங்க விசுவாசியா மாத்திடுறாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லலை. விசுவாசியா இல்லாமலே லாசரு அங்கே இருக்கிறான். ஐஸ்வர்யவான் ஏங்க இதுக்கு போனான், பாதாளத்துக்கு போனான்? அங்கே ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் கஷ்டப்படுறான். அக்கினியின் ஜுவாலையினால நான் வேதனைப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி அவன் விரல் நுனியில ஒரு சொட்டு தண்ணிக்கு கெஞ்சுறான். ஏன் அப்படி வேதனைப்படுற இடத்துக்கு அவன் போனான்? உடனே என்ன சொல்லிடுறாங்க, ஐஸ்வர்யவான் எதுவாக இருந்தான், இப்போ என்ன துன்மார்க்கமாக இருந்தான், அவன் தன் ஐஸ்வர்யத்தினால பாவம் செஞ்சான், அதனால தான் அங்கே போயிட்டான். பாவம் செஞ்சான்னு வசனம் சொல்லலை. வசனம் சொல்லாததெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தானா? சம்பிரமமாய் வாழ்ந்தான் ஆண்டவர் சொல்றார். சம்பிரமமாய் வாழ்றதுன்னா என்னது? 500 ரூபாய்க்கு சட்டை போடலாம். நீங்க இந்த நாட்டின் பிரதமராக இருந்தா 10 லட்சத்துக்கும் சட்டை போடலாம். அதுக்கு பேர் என்னது? சம்பிரமமாய் வாழ்றது இல்லை. சட்டை தானேங்க, அது 500 ரூபாய்க்கு போட்டானே 1000 ரூபாய்க்கு போட்டானே நினைக்கலாம். ஆனால் நான் போட்டால் இப்படி தான் போடுவேன்னு சொல்லி போடுறது அது ஒரு ஸ்டைல். ஸோ சம்பிரமமாய் வாழ்றது பாவம் செய்கிறதுன்னு சொல்ல முடியாது. அவன் ஊர் காசை எடுத்து செலவு பண்ணா, தான் காசு தான் அனுபவிச்சான், தப்பே கிடையாது. ஸோ இதில் மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் செத்து போன அப்புறம் அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். அதுதான் பிரச்சனை. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது நம்மளால சால்வ் பண்ண முடியல. பார்த்தீங்களா, நம்ம மனம் திரும்புதல், விசுவாசம், இதை பற்றிலாம் பேசுகிறோமே, இது இங்கே வரவே இல்லை, வராமலே இது நடக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, லூக்கா 12ஆவது அதிகாரம் 16 21 வரைக்கும் ஆண்டவர் இன்னொரு உவமையை சொல்கிறார். லூக்கா 12ஆவது அதிகாரம் 16 21 வரைக்கும். இதில் ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சுது. அவன் தன்னுடைய நிலம் விளைச்சலெல்லாம் என்ன பண்ணுறான், அம்பாரால் பத்தலை, அவனுக்கு வந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அதனால எல்லாத்தையும் பெருசாக்கி தானியங்களெல்லாம் அதில் சேர்த்து வச்சுட்டு, அப்பா இனிமேலும் சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி சொன்னான். அவ்வளோதான். அவன் தன் ஆத்மாவை பார்த்து, உனக்காக எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு, இனி என்ன செய், இளைப்பாரி கலிகூறுன்னு சொல்லி சந்தோஷப்படணும்னு சொன்னான். என்ன மிஸ்டேக்? அவன் உழைச்சான், அவன் சம்பாதிச்சான், அவன் சேர்த்தான். அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, அப்பா இனிமேல் நல்லா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சான். பெரிய மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து, விவேகம் உள்ளவனே, கடின உழைப்பாளியே, சாதனை காலனேன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மதிகேடனேன்னு சொன்னார். ஏன் ஆண்டவர் அவனை மதிகேடனேன்னு சொல்லணும்? அவன் என்ன பாவம் செஞ்சான், என்ன தப்பு பண்ணா? இதை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இது 2வது இன்ஸ்டன்ஸ். 3வது இன்ஸ்டன்ஸ், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆவது அதிகாரம் 31 46 வரைக்கும் கர்த்தர் இன்னொரு காரியம் சொல்றார். மத்தேயு 25 31 46 வரைக்கும். அங்க ராஜாவுக்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாம் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் பிரிக்கப்படுகிறது போல பிரிக்கப்படுறாங்க. வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லி, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க, வாருங்கள்னு சொல்லி சொல்றார். அவங்க மனம் திரும்பினவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்கன்னு ஆண்டவர் சொல்ல, நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லலை. இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினைக்குள்ள போங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்புறாரு. அவங்கெல்லாம் துன்மார்க்கராக இருந்தாங்க, அவங்கெல்லாம் பயங்கரமான அக்கிரமம் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நான் பசியா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான்
காவலில் இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன், நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்றார். இடது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நீங்க செய்யலைன்னு சொல்றார். நன்மை செய்ய அறிந்திருந்தவங்களா இருந்தோம்னா, நாம் நன்மை செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம போனோம்னா அது என்ன ஆயிடுதான்? பாவம் ஆயிருதான். அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல் அருகே லாசரு கிடந்தான்னு வசனம் சொல்லுது. எங்கேயோ ஊர்ல எங்கேயோ கிடந்தான், ஐஸ்வர்யவான் எங்கேயோ இருந்தான்னு இல்லை. ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல் அருகே லாசரு கிடந்தானா, ஐஸ்வர்யவான் தாண்டி வெளியே போனான், தாண்டி உள்ள வந்தான். ஆனால் லாசருக்கு அவன் ஒண்ணுமே செய்யல. இவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையே சாப்பிட்றதுக்கு அவன் ஆசையா இருந்தான். எந்த நிலைமையில இருக்கிறான்? அவனுடைய பருக்களை நாய் வந்து நக்குது, அந்த நாயை விரட்டுறதுக்கு அவனால முடியல. அப்படி முடியாம கிடக்கிறான். ஐஸ்வர்யவான் தாண்டி தான் உள்ள போறான், தாண்டி தான் வெளியே போறான். கண்ணு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிறார். இவன் உச்சத்துல இருக்கான், அவன் கீழே இருக்கிறான். இவன் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம போகிறான். அதனால அவன் இது பாதாளத்துக்கு போகிறத பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய ஆத்மா எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது, நீ சந்தோஷமா இருன்னு சொன்னா பார்த்தீங்களா? அங்கேயே ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனேன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான்னு சொல்றாரு. இப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு கையில காசு இருக்கு பார்த்தீங்களா? இந்த காசை நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இன்னும் எப்படி நல்லா இருக்கணும்னு கணக்கு பண்ணி வாழ்றதுக்காக மட்டும் இல்லையா. நம்ம கூடவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? இல்லாதவர்களையும் வைத்திருக்கிறார். இருக்கிற நாம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறோம்னு அவர் கவனிக்கிறவரா இருக்கிறாரா. நீங்க செஞ்சீங்கன்னா செஞ்சீங்க, அதுக்குள்ள பலன் இருக்கு. செய்யாம போனீங்கன்னா செய்யாம போறதுக்கும் பலன் இருக்கு. நான் செஞ்சேன்னு வச்சுக்கங்களேன், இது எனக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாய் சேருதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ வெளிநாட்டில் நீங்க வேலை செஞ்சீங்க, வெளிநாட்டில் சம்பாதிக்கிறீங்க, அந்த வெளிநாட்டு காசை கொண்டு வந்து இந்தியாவில் செலவு பண்ண முடியாது. இந்தியாவில் செலவு பண்ணணும்னா என்ன செய்யணும்? வெளிநாட்டு காசை இந்திய பணமா நீங்க மாற்றணும் இல்லையா? அப்படி மாற்றி இங்கே யூஸ் பண்ணணும். நான் இங்கே சம்பாதிக்கிறத பரலோகத்தில் யூஸ் பண்ணணும்னா அதையும் நான் என்ன செய்யணும்? பரலோகத்து பணமா மாற்றணும். அதை மாத்துறது எப்படியா? நான் இல்லாதவனுக்கு செய்கிறதுனால தான். இல்லைன்னா அது நடக்காது. பிரதான கற்பனைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? பிரதான கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறன் இடத்துல அன்பு. இப்போ இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சமமானது. அது ஃபர்ஸ்ட், அதற்கு ஒப்பான ரெண்டாவது கற்பனை. ஸோ இதுதான் பிரதான கற்பனை. இதான் ஆண்டவர் சொன்னார். அந்த கற்பனையின்படி நாம் தேவனுக்கு கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம்ல, நாம் தேவனுக்கு காணிக்கையா கொடுக்குறோம். இது இல்லாம இன்னொரு கொடுக்கறது இருக்கு. அது என்னிடத்தில் அன்பு கூறுபோல் பிறனிடத்தில் அன்பு கூறுறேன் பார்த்தீங்களா? என்னுடைய சக மனுஷனுக்கு நான் கொடுத்து உதவுறேன். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது சக மனுஷனுக்கு கொடுக்கறத பத்தி. காணிக்க கொடுக்கறத பத்தி வசனம் இருக்கா? ஏராளமான வசனம் இருக்கு. உன் பொருளாலும் உன் விளைச்சல் புதர் பலனாலும் உன் தேவனை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய இது களஞ்சியம் ஆண்டவர் நிரம்பி வழியும் சொல்றார். இது காணிக்க கொடுக்கறத பற்றி. ஆனா அதே சமயம் நான் சக மனுஷனுக்கு கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது காரியம். இந்த ரெண்டுமே பைபிள்ல இருக்கு. ஆனா என்ன தெரியுங்களா பியூட்டி இதுல? இந்த சக மனுஷனுக்கு கொடுக்கறத அப்படியே மாத்தி தேவனுக்கு கொடுக்கறதா மாத்திட்டாங்க. இதை அப்படி இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. இதை மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உன் வலது கை செய்கிறத உன் இடது கை அறியாம இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. அதனால நாம என்ன செய்யறோம்? காணிக்க கொடுக்கும்போது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போதே அதை நல்லா கசக்கி கைக்குள்ள வச்சுக்கிட்டு காணிக்க பைக்குள்ளேயும் உள்ள கை விட்டு போட்டு கை எடுத்துறோம். ஏன்? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அந்த வசனத்துக்கு போவோமா? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 6:3, நீயோ காணிக்க கொடுக்கும் போது இல்லை, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கடவுது.
இனிமேல் காணிக்க போடும்போது பாரு நான் இவ்வளோ போடுறேன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு போடணுன்ற அந்த லைனுக்கு போயிடாதீங்க. அந்த வசனம் எதை தான் சொல்லுது? மனுஷனுக்கு கொடுக்கறத பத்தி பேசுது. இல்லை, நீ தர்மம் செய்யும் போது தேவனுக்கு கொடுக்கறது வேற காரியம். ஆனா மனுஷனுக்கு கொடுக்கறத நம்ம என்னன்னு மாத்திரம் தெரியுதா? தேவனுக்கு கொடுக்கறதா மாத்திட்டோம். இன்னொரு வசனம் சொல்றேன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எதுக்கு சொல்றோம்? ஆண்டவர் கொடுக்கறத பத்தி தான் பேசுறோம் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் அது இருக்கு. லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஓகே, அதனால நாங்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் கொடுக்குறார். நாங்கள் தாராளமாக கொடுத்தோம்னா தேவனும் தாராளமாக கூட, நாங்கள் நசுக்கி கொடுத்தோம்னா அவரும் நசுக்கி கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை. இதுக்கு முந்தின 2 வசனத்தை வாசிப்போமா? 36, 37. ஆகையால் உங்கள் பரமபிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இப்ப யார் இடத்துல இரக்கமா இருக்கணும்? மற்றவர்கள் இடத்துல இரக்கமா இருக்கணும். யாரை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது? மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. அப்பொழுது நீங்களும் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள். யாரை விடுதலை பண்ணும்? மற்றவர்களை விடுதலை பண்ணுங்க, அப்பொழுது நீங்களும் விடுதலை ஆவீங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரு கொடுக்கணும்? இதுவரைக்கும் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு? மற்றவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. நாம் அது தேவனுக்கு இதை மட்டும் கட் பண்ணி தனியாக கொண்டு வந்துடுறோம். அங்கதான் மிஸ்டேக். அந்த கான்டெக்ஸ்ட் மனுஷனுக்கு கொடுக்கறத பத்தி இருக்கு. இன்னொரு வசனம் சொல்றேன், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் தன் மனதில் நியமிக்கப்படி கொடுக்க கிடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறான். ஃபேமஸான வசனம். காணிக்க பெட்டியில் எழுதியிருக்கும், காணிக்க கவரில் எழுதியிருக்கும், எல்லாத்திலும் இருக்கும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தை தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம் இது. 2 கொரிந்தியர் 9:7, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கிடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது 7வது வசனம். யாருக்கு கொடுக்கறத பத்தி இருக்கு? 1வது வசனம், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையே இல்லை. எதை பத்தி பேசுது? பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். உன் மனதில் நியமித்திருக்கும்படி நீ கொடுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி மனுஷனுக்கு கொடுக்கிறதாய் வேதம் போதிக்கிற சத்தியத்தை கம்ப்ளீட்டா மறைச்சிட்டு வெறுமன காணிக்கை கொடுக்கறத பத்தி மட்டும் பேசி 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 தலைமுறை 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 தலைமுறையாய் இந்த வசனங்கள் எல்லாம் இதுக்கு திசை மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் காரியம். இப்போ நான் இன்னொரு காரியம் சொல்றேன். ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நான் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இதெல்லாம் செய்ப்பா, நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் செய், இதெல்லாம் என் சிறு வயதுலேருந்தே செஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 21வது வசனத்தில், மத்தேயு 19:21, மத்தேயு 19:21, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு 21வது நூற்றாண்டுக்கு வந்துடுவோம். நான் பாஸ்டர்னு வச்சுக்கேங்க, நான் ஊழியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நான் இனிமேல் ஃபுல்லாக உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறேன் பிரதர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஊழியத்தில் தேவைகள் இருக்குமா இருக்காதா? நம்ம லிஸ்ட்டுக்கு இது முடியவே முடியாது. இந்த லிஸ்ட்டு முடிஞ்சோடனே ஃப்ரெஷ் லிஸ்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி ஊழியத்துக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் காரியம். இப்போ ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நான் இன்னைக்கு இனிமேல் ஃபுல்லாக உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டாருன்னா நான் என்ன செய்வேன்? இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஐஸ்வர்யவானன்னு சொல்கிறேன், நான் வந்து நித்திய ஜீவனுக்கு போனால் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். நான் இப்போ இந்த ஆள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்? உனக்கு உண்டானதெல்லாம் விற்று ஃபுல் டைம் என்னோட ஊழியத்துக்கு வரேன்னா
எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு, நீ எல்லாத்தையும் விற்று என்ன செய்யணும், அவ்வளோதான். தரித்திரர் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு நான் சொல்லவே மாட்டேன். யாருமே சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் எங்கே கூட கொடுக்க சொல்லுவோம், ஊழியத்துக்கு தான் கொடுக்க சொல்லுவோம். தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லவே மாட்டோம். அது நம்மளுடைய அஜெண்டாலேயே கிடையாது. அங்கே தான் ப்ராப்ளம் வரும். நம்ம 2 கற்பனையில் ஒரு கற்பனையை பெருசு பண்ணிட்டு அடுத்த கற்பனையை நம்ம மறக்கிறோம். வேதத்தில் இத்தனை வசனங்கள் இதை பற்றி தான் பேசுது. இந்த வசனங்களையும் தூக்கி நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும் போது ஆண்டவர் கேட்பாரு, நான் இப்படி இருந்தேன், நீ எனக்கு என்ன செஞ்ச? இப்போ இவனை நீ தரித்திரருக்கு கொடு, நீ வித்து தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது என்ன உண்டாகுமா? அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். அந்நிய செலாவணின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். பழைய வெளிநாட்டில் உள்ள காசை நம்ம உள்நாட்டு பணமாக மாற்றுகிறது. இங்கே உள்ள காசை நான் பரலோக பணமாக மாற்றணும்னா அந்த அந்நிய செலாவணி வழி என்னது? நான் விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறவனா இருக்கு. இன்னொரு வசனம் கூட இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று விற்று காணிக்க கொடுங்கள், இல்லை, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். தனக்கு பின் தாங்க தர்மம், தானம் இல்லை, தனக்கு பின் தான் தானம். எனக்கு நான் சாப்பிட்டு திருப்தியான அப்புறம் நான் கொடுப்பேன்னு சொல்லி. ஆண்டவர் நீ சாப்பிட்டு கொடுக்கறத பற்றி இல்லை, உன் சாப்பாட்டுலேருந்து கொடுக்கறத பற்றி இல்லை, உனக்கு உள்ளதையும் விற்று நீ கொடுக்கணும்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய காரியம். அவர் தான் தரித்திரரை உண்டாக்கி இருக்கிறார், இல்லாதவர்களை அவர் தான் வச்சிருக்கிறார். நமக்கு இருக்குன்னு சொன்னா நாம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறோம்னு கர்த்தர் கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார். கடைசி நாளில் போய் நிற்கும் போது நீ இதை செய்யாததுனால நீ இங்க போன்னு சொல்றவராக இருக்கிறார். நன்மை செய்யாதிருந்தா அது என்ன ஆயிடுமா? பாவம் ஆயிருமா. நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தமா வாழணும்னு நம்ம பாவத்துக்கெல்லாம் விலகி ஜீவிக்கிறோம். நம்மளை அறியாம செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம ஆண்டவர் சொல்ல, உனக்கு உள்ளது விற்று பிச்சை கொடு, பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எதுல பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? எது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? இல்லை, அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய வட்டி தரான்னு சொல்லி காசை கட்டிட்டு கடைசியில் காசோட ஓடி போயிடறான். நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிற மாதிரி ஆக போகுது. அப்படிலாம் இருக்கக்கூடாது பிரதர். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நம்ம தேடி தேடி இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே திருடன் அணுகுகிறதே இல்லையா, அதுதான் சேஃபஸ்டா, அங்கே சேர்த்து வைன்னு சொல்றாரு. இங்கெல்லாம் நான் அக்கௌண்ட்லேருந்து காசை வித்ட்ரா பண்ணனா என் அக்கௌண்ட்டில் பணம் குறைஞ்சிரும் இல்லையா? டெபிட் ஆச்சுன்னா என்னுடைய பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அங்கே எப்படி இருக்கான்? குறையாத பணப்பையன். எவ்வளோ வித்ட்ரா பண்ணாலும் அது குறையாததாக இருக்குமா, அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குமா? எப்படி ஆண்டவரே? அதுதான் அங்கே பரலோகத்தில் உள்ளது. குறையாத பணப்பையாம், பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் சம்பாதித்து வையுங்கள். எப்படி சம்பாதிக்கிறது? நீ தரித்திரருக்கு கொடுத்தனா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இதுதான் சத்தியம். இப்போ தரித்திரருக்கு கொடு, உனக்கு உள்ளதை விட்டு பிச்சை கொடுன்னு சொன்ன உடனே நம்ம சர்ச்சில் வாசலில் ரெகுலராக 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லை? நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் இது சில்லறை மாற்றிட்டு வந்துட்டு அவங்களெல்லாம் திருப்தியாக கவனிச்சுட்டு போயிட்டா நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு பிச்சைக்காரங்களுக்கு செய்யாதீங்க. பிச்சைக்காரங்க தரித்திரர் இல்லை, இது ஒரு சத்தியம். தரித்திரர்னா இல்லாதவங்க, பிச்சைக்காரர் அது தொழில். நீங்க அவங்களை தரித்திரர்னு நினைச்சு கூடாது. உங்களுக்கு பணம் வட்டி கிட்டிக்கு வேணும்னா அவங்க டியூட்டி முடிஞ்ச அப்புறம் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வட்டி கொடுப்பாங்க. நம்ப முடியலையா? இதுதான் உண்மை. என் கடைக்கு பிச்சை எடுக்க வருவாங்கல்ல, பிச்சை எடுக்க வரவங்கள நான் உள்ள கூப்பிட்டு அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எங்கேருந்து வராங்க எல்லாம் விசாரிப்பேன். அப்போ அவங்க வந்து ஃப்ரீயாக பேசுவாங்க. பேசும்போது எவ்வளவு கலெக்ஷன்லாம் விசாரிப்பேன். எந்த ரூட்டில் அதிகம் கலெக்ஷன், எந்தெந்த டேஸில் போவீங்க, எப்படி செயல்படுவீங்க, இதெல்லாம் கேட்பேன்.
அப்போ இந்த இந்த இதெல்லாம் ஒரு ட்ரை ஏரியா, இங்கே போனாக்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, இந்த ரூட்டில் இப்படி இருக்கும், நான் இப்படி போகும்போது வாங்கிட்டு அப்புறம் போகும்போது பஸ்ஸில் போயிடுவேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி ரைட்டு, இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ஷன்? ஒரு நாளைக்கு ஒரு எப்படியும் பல ஆயிரம் சொல்லுவாங்க. ஒரு மார்னிங் ஒரு 2 ஹவருக்குள்ளே 2000 ரூபாய் சொல்லுவாங்க, ஈவினிங்குள்ளே பெரிய அமௌண்ட் வந்துடும். நான் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிடுவேன். சரி, இவ்வளோ சம்பாதிக்கிறேன்ல, இது என்ன பண்ணுவேன்? நான் கொண்டு போய் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துருவேன், என் பொண்டாட்டி அதை வச்சு இது பண்ணுவான். என்ன பண்ணுவான்? வட்டி கூடுவான். தெளிவாக இருப்பாங்க. இன்னும் பிச்சை தான் எடுப்பாங்க, பிச்சை தான் எடுப்பாங்க. ஒரு கடைக்காரன் சொல்கிறான், டேய் ஏன்னா பிச்சை எடுக்கிற, இந்த சவுக்குனால தன்னை அடித்து இது பண்ணுங்க பார்த்தீங்களா, பிச்சை எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு ஏன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, 500 ரூபாய் தரேன் டெய்லி என் கடையில் வேலை செய்யணும். அதுக்கு அவன் சொன்னானா, கடையை விட்டு என்னோட வா, உனக்கு டெய்லி 2000 ரூபாய் நான் தரேன். நான் இதுதான் உண்மை. அவங்களுக்கு ஏரியா உண்டு, அந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கு, அது ஒரு கட்டமைப்பு இருக்கு. எப்படின்னா அவங்களுக்கு செயலாளர், பொருளாளர், தலைவர், இந்த போஸ்டிங்லாம் இருக்கு. நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் ஒரு ஏரியாவில் போய் பிச்சை எடுக்க ட்ரை பண்ணுங்க, உங்களை அடித்து தோற்றி விட்டுருவாங்க. நீங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், இப்போ அவங்க கட்டமைப்புக்குள்ளே போனால் தான் பிச்சை எடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அவங்க போலீஸை கவனிக்கிறதும் கவனிச்சிருவாங்க. போலீஸ்காரனுக்கு அதில் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு இது உண்டு, அந்த பீட் கான்ஸ்டபிள்கெல்லாம் வருமானம் உண்டு அதில். இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நடக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பரிதாபமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கூடாது. அது அவங்க ஆஃபீஷியல் ஒர்க் ட்ரெஸ், அவங்க யூனிஃபார்ம் மாதிரி. அதை நீங்கள் பாவம்னு நினைக்காதீங்க என்ன. அதே மாதிரி இப்போ ஹோட்டல்லேருந்து நீங்கள் சாப்பிட்டு வெளியே வரும்போது ஐயா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு வெளியே வருவீங்க, அவங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு திருப்தியாக சாப்பிட்டு அடுத்த ஆள் பசியாக இருக்கும்போது நமக்கு நிம்மதியாக போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? உடனே கையிலேருந்து காசு கொடுப்பீங்க. இல்லை, அதை செய்யாதீங்க. பசிக்குது இல்லை, அதனால் நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுப்பேங்க. பசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? உடனே உட்காந்து சாப்பிடுவாங்க. நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன், 100% கேரண்டியாக சொல்கிறேன். ஹோட்டலுக்கு வெளியில் பிச்சை எடுக்கும்போது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அந்த சாப்பாடை அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்குவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. நான் அப்புறம் சாப்பிட்றேன், என் பையன் வருவான், என் குழந்தைக்கு வேணும், நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா திருப்பி கொடுன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், திருப்பி வேணா கொடுத்துருவாங்களே, இல்லை சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கொடுத்துட்டு அந்த பக்கம் போன அப்புறம் அவங்க அதே ஹோட்டலில் அதை கொடுத்துட்டு காசு வாங்கிடுவாங்க. ஹோட்டல்காரரே என்கிட்ட சொன்னது, சார் நீங்கள் கொடுத்துட்டு போன அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டு பாதி விலைக்கு வாங்கிக்குவாங்க. அதனால தரித்திரர் நினைச்சு பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க. அது தன்மானத்தை விட்டு ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஒரு சோம்பேறிகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும். அப்படி செய்யாதீங்க. அப்போ யாருக்கு பிரதர் கொடுக்கணும்னு சொன்னா, இல்லாதவர்கள் நம்ம மத்தியிலேயே தேவன் வச்சிருக்கிறார். நம்ம கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். நம்ம இல்லாதவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. எப்படி தெரியுமா? ஒரு ஜங்ஷன், நான் சொல்றது போரூர்ல ஜங்ஷன், ஓகே, பல 100 பேர் கிராஸ் பண்ற இடம். இப்பதான் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எல்லாரும் அதுல தான் நடப்பாங்க. அப்போ ஜே 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 ஜேன்னு இருக்கும். டிராஃபிக் எல்லாம் சிக்னல் விழுந்துச்சுன்னா 5 நிமிஷத்துக்கிட்ட நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி நிற்கும் போது ஒரு கண்ணு தெரியாதவர் வெள்ளை இது ஒயிட் கேன் வச்சுக்கிட்டு நிற்கிறார். ஒயிட் கேன் வச்சிருந்தாலே அவர் கண்ணு தெரியாதுன்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் ரோடு கிராஸ் பண்ணணும். நான் டிராஃபிக்ல நிற்கிறேன், பார்த்துட்டே இருக்கிறேன். அத்தனை 100 பேர் அவரை கடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவர் நின்றுட்டே இருக்கிறார். எனக்கு கிரீன் கிடைக்கிற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணேன். ஒருத்தர் கூட அவர்கிட்ட நீங்க உங்களுக்கு என்ன வேணும், ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்கல. அப்புறம் கிரீன் விழுந்த அப்புறம் நான் வண்டியை சிக்னலை தாண்டி ஓரமாக நிறுத்திட்டு என் ஹெல்மெட்லாம் அங்கே வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்து அவர் இன்னும் நின்றுட்டு இருக்கிறார். எங்கே போகணுன்னு கேட்டேன். பூந்தமல்லி போகணும் சார்னு சொன்னார். பூந்தமல்லி போகணுன்னா ரோடை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப் வரைக்கும் அவரை கொண்டு போய் விடணும். ஸோ ரோடை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட பூந்தமல்லி பஸ் வந்தால் அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு நான் திரும்ப வந்து பைக் எடுத்துகிட்டு போனேன். இப்போது நான் இதை செஞ்சுட்டேன், பல 100 பேர் இதை செய்யலை. அதனால் நான் நல்லவன் அவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க அதை பார்க்கவே இல்லை. தேவையுள்ள ஒரு ஆள் நிற்கிறாருங்கிறது இவங்க கண்ணுக்கு
தெரியவே இல்லை. அவங்களுடைய உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துக்குள்ள அங்க போகணும், இன்னார பார்க்கணும், அதை செய்யணும், இது வந்துச்சான்னு தெரியல, அது போச்சான்னு தெரியல, இவனுக்கு வேற போன் பண்ண, அப்படியே தன்னுடைய வேர்ல்டுலயே இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தேவை உள்ளவங்கள கவனிக்கிறது இல்லை. ஒரு முறை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் முட்டி விலகிருச்சு. அதனால என்னால் ஸ்பீடாக போயிட்டு பஸ்ஸில் ஏற முடியாது. பஸ் அங்கே நிறுத்திட்டான்னா எல்லாரும் போவாங்க, நான் கொஞ்சம் மெதுவாக தான் ஏறணும். நான் வேகமாக போனால் அந்த முட்டி மறுபடியும் பிசைக்கும். இப்போ என்ன ஆளை பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்குது, ஏன் முட்டி பிசகி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் இங்கேருந்து மெதுவாக நடந்து அங்கே போகிறதுக்குள்ளே பஸ் மறுபடியும் எடுத்து போயிடுவான். அடுத்த பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணணும். அப்படியே நான் ஏற போகும்போதும் எல்லாரும் இடிச்சுக்கிட்டு ஏறுவாங்க. யாருமே ஏன் ஒரு நொண்டி வராருன்னு கவனிக்க கூட மாட்டாங்க. இதை நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க உலகம். நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். இல்லாதவர்களை தேவன் நம்ம மத்தியில் வச்சிருக்கிறார், நாம் அவர்களை பார்க்கணும். அவங்க வாய் திறந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தன்மானத்தை விட்டு கேட்க மாட்டாங்க, சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க, ஆக்சுவலாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படியாவது அவங்களுக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒழிய கேட்க மாட்டாங்க. அவங்க பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாமல் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ண முடியலங்கிறதுக்காக வியாதியோட வீட்லேயே இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நாம் கவனிக்கிறது இல்லை, அவ்வளோதான். நம்ம மத்தியில் இருக்கிறவங்க தான் நம்மளோட பழகுறவங்களா இருப்பாங்க, நம்ம மத்தியில் இருப்பாங்க. நமக்கு பக்கத்து வீடாக இருக்கும், நமக்கு எதிர் வீடாக இருக்கும், நமக்கு நல்ல அறிமுகமானவங்களாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த தேவைங்கிறது நம்ம கவனிக்காமல் இருக்கும். நாம் கவனிக்கணும். நாம் கவனித்து இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அவங்களை ஏன் அங்கே வச்சிருக்கிறாரு? நாம் என்ன செய்கிறோம்னு அவருடைய லெட்ஜரில் என்ட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். நாம் அதை கவனித்து செய்கிறவங்களாக இருக்கணும். நமக்கு ப்ரொவிஷன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொவிஷன் வாங்கும்போது இல்லாதவங்க யார் யாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி செய்கிறவங்களாக இருக்கணும். நம்ம பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம குடும்பத்துக்கு, அப்போது இல்லாதவங்க யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு தான் இதை தான் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி செய்கிறவங்களாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போ இல்லாதவர்கள் யார் யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் இந்த இதை செய்யணும்னு சொல்லி செய்கிறவங்களாக இருக்கணும். எனக்கே இல்லை இதில் வேற அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ இருந்தாலும் நமக்கே இருக்காது தான் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் நமக்கே இருக்காது தான். நமக்கு இருக்கிறதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? இல்லாதவர்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி செய்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு காணிக்க கொடுக்கறத பற்றி அழுத்தி 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 போதிக்கிறாங்க, குறையே கிடையாது, அந்த டீச்சிங்க்கு குறையே கிடையாது. ஆனால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறத பற்றி யாருமே கவனிக்கிறதே கிடையாது. ரெண்டு பிரமாணம் இருக்கு, ரெண்டுமே ஒன்று சமமானது. நீங்க ஒன்றை செஞ்சுட்டு ஒன்று விட முடியாது. இதையும் செய்யணும் அதையும் செய்யணும். நாம் தேவனுக்கும் கொடுக்கணும், அதே சமயத்தில் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அது நமக்கு என்ன ஆகுதான்? பரலோகத்தில் பொக்கிஷமாய் மாறுகிறதா இருக்கான். நமக்காகவே ஐஸ்வர்யவானாக இராமல் தேவனிடத்தில் நாம் ஐஸ்வர்யவானாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஞானவான்னு சொல்லுவார். இல்லைன்னா என்ன சொல்லுவார்? மதிகேடனேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ இங்கே சம்பாதிக்கிறது, இங்கே நல்லா இருக்கிறது எல்லாம் சந்தோஷம். நாம் அங்கே போகும்போது அங்கேயும் காசு வேணும்னா நம்ம இங்கேருந்து அங்கே சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ ரெண்டு காரியத்தை நமக்கு இன்னைக்கு சாலமோன் சொல்லி போதிக்கிறான். ஒரு காரியம் என்னது? பணத்தை தவறாக பயன்படுத்த கூடாது. நாளைய வருமானத்தை இன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. கடன் படுகிறவர்கள் ஒருவனாக ஆகக்கூடாது. இந்த நாள் மாற்றத்தின் நாளாக இருக்கணும். இது ஒரு துவக்கத்தின் நாளாக இருக்கணும். இன்னைக்கு நான் டிசைட் பண்ணுறேன், நான் இனி கடன் வாங்கிறது இல்லைன்னு சொல்லி. ஒரு நாள் வரும் கடனே இல்லாதவனா நான் மாறுவேன்னு சொல்லி இன்னைக்கு துவக்கத்தின் நாளாக நம்மை அர்ப்பணித்து எந்திரிச்சு போகணும். ரெண்டாவது காரியம், ஐஸ்வர்யவானையும் அவர் தான் சிருஷ்டித்து இருக்கிறார், தரித்திரனையும் அவர் தான் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். இது ஞாபகத்தில் இருக்கணும். ஏன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார்னு வேதத்திலிருந்து பார்த்தோம். அப்படி செய்யாம போனா என்ன விளைவு உண்டாகும்னு சொல்லியும் வேதத்திலிருந்து பார்த்தோம். காசு கையில் இருக்கிறது இன்மைக்காக மாத்திரம் இல்லை, இது மறுமைக்காகவும் அப்படின்னு சொல்லி ஞாபகம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.